குமாரனை மறுதலிக்கிறீங்கன்னா, கடவுளுடைய கோபம் உங்களுடைய தலையின் மேல் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தை உருவாக்குன, இந்த அண்டத்தை படைத்த அவ்வளோ பெரிய கடவுள் கோபம் வந்து உங்க குடும்பத்தின் தலையின் மேல் காணப்படுது. ஆனா வேதம் அதான் சொல்லுது. குமாரனை விசுவாசிக்கணும். எந்த எந்த குமாரன்? குமாரன் பிதா குமாரனை அனுப்பினாருன்னு விசுவாசிக்கணும் ஆக்சுவலா. அப்ப குமாரனை விசுவாசியாதவனுக்கு நித்திய ஜீவனும் கிடையாது. குமாரனை விசுவாசித்தவன் ஜீவனை ஒரு நாளும் காணப்போறது கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் கடவுளுடைய கோபம் அப்போ உங்கள் மேல் காணப்படும். அப்ப இன்னைக்கு நீங்க நிறைய பேர் இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்ன்னு சொல்லுவாங்க, நாங்க இயேசுவை நேசிக்கிறோம் அப்படிம்பாங்க. எந்த இயேசுவை நேசிக்கிறீங்கன்னு தெரியல. பைபிள்ல இருக்கிற இயேசுவை நேசித்தீங்கன்னா, அவருடைய கட்டளையை நீங்க பின்பற்றுவீங்க. நீங்க வேற ஏதோ ஒரு மனுஷன் சொன்ன ஒரு நபர், ஏதோ ஒரு 600 வருஷம் கழிச்சு, 700 வருஷம் கழிச்சு ஒருத்தர் தோன்றி சொல்றாரு, இவர் வந்து சாகல அப்படின்னு சொல்லும்போது, அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு நீங்க இந்த குமாரனை மறுதலிக்கும்போது, நீங்க சபிக்க கடவீர்கள் என்பது வேதம் நமக்கு கத்துக் கொடுக்குது ஆக்சுவலா. இது மாத்திரம் கிடையாது.